Welcome out to this channel 12th standard and this video is for you. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் அண்ட் எப்படி படிக்கணும் அண்ட் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அந்தந்த சாப்டர்ஸில் நம்ம எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ முடித்தா நம்மளால் கம்ப்ளீட்டாக நம்மளால் ஹோல் சாப்டர்ஸும் சரி அந்த சாப்டருடைய கொஷின்ஸும் சரி அந்த சாப்டருடைய வீடியோஸும் நீங்கள் பார்த்து முடிக்கிறதோ சரி ஸோ உங்களால் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த சிலபஸை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ போன வீடியோவில் என்னென்ன சாப்டர்ஸ் ஈஸியான சாப்டர் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலி எதை பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட பிளான் பார்க்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளான் மே மாதம் சாப்டர் 1, சாப்டர் 6, சாப்டர் 11, சாப்டர் 12. இங்கே இதுலேயே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மிட்டமோட போர்ஷன் மேக்ஸிமம் பாதி உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லீவ்லேயே மிட்டம் முடிச்சிட்டிங்கன்னா ரிலாக்ஸாக போகலாம். மிட்டம் முடிஞ்சோன்னே குவார்ட்டர்லிக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ரெடி ஆகிற மாதிரி வரும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு பிளான் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் அவங்க வைக்கிற சிலபஸ்க்கு நீங்கள் முன்னாடி போங்க. ஒரு சாப்டராவது முன்னாடி போங்க. அப்போ தான் அவங்கள நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இல்லை அவங்க கூட தான் நான் போவேன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு போவாங்க, டக்குன்னு ஃப்ளோ ஆகும். அவங்க போகிறது கூட உங்களுக்கு அந்த ஸ்பீடு கூட தெரியாது. எப்படி நான் டிசம்பர் வரை போனேன் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் மேலே இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி முடித்தா கூட அதில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு அங்கே வரும். ஸோ ஏப்ரல் விட்டுருங்க, தட் இஸ் அவர் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். மே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முடிக்கலாம். நானும் உங்களுக்கு அந்த மே மாதத்தில் இந்த சாப்டருடைய வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆணுச்சு இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ஜூனில் சாப்டர் 2, சாப்டர் 7, சாப்டர் 13 அண்ட் ஜூலையில் சாப்டர் 3, 8, 14 அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளேயுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆர்கானிக்காக முடிச்சிடலாம். ஏன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆர்கானிக்கை முடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைசி தொட மாட்டோம். கடைசியில் பார்க்கும்போது அது டஞ்சண்ட்டாக பேர்டன் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஸோ அப்போவுமே முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. தியரி நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட படித்தா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வீடியோஸஸ் அண்ட் நல்ல ஐடியாஸஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பேசிக் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பேசிக் வீடியோஸும் நான் இன்னும் அப்லோட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் சரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட்டில் இந்தந்த சாப்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் செப்டம்பரில் இந்த இதெல்லாம் முடிச்சுங்க. ஸோ செப்டம்பரில் நம்ம 10th சாப்டர் 5th சாப்டர் இத்தனை சாப்டர்ஸ், அதாவது ஒரு மாதத்துக்கு 3 சாப்டர்னு மோஸ்ட்லி நான் இங்கே படிக்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு ஹாஃப் அலி. நீங்கள் இடையில எக்ஸாம் வச்சு கொஞ்சமாக திணறி எப்படியும் ஒரு சாப்டர் விட்டுருவீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது அது உங்களுடைய திறமை. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் அது லேஸாக போகும். நவம்பருக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கலாமே, பேக்லாக்ஸ்லாம் வச்சு. ஸோ நான் அப்போமாவது உங்களுக்கு கொஞ்சம் பாதியாவது முடிச்சிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நீங்கள் முழுசாக முடிக்கிற நாளும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாமுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியோ நீங்கள் அதை பார்த்தாலும் நான் அதை படிச்சிருக்கேன், இதை பார்க்கலாம், இதை படிக்கலாம் அப்படின்ட்டாவது ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். until then bye from me, thank you for watching.